வெல்கம் டு தமிழ் சினி போட். அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய 5வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நிலவரம் வெளியாயிருக்கு. ஸோ அமரன் படத்துடைய முக்கியமான சாதனையை குட் பேட் அக்லி படம் முறியடிச்சிருக்கு. ஆனால் கோட் படத்துடைய சாதனையை முறியடிக்கலை. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படம் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் ஹீரோவும் திர்சா, அர்ஜுன் தாஸ் மற்றும் பலர் நடிப்பில் ஜி பிரகாஷ் இசையமைப்பில் மைத்ரி மூவி தயாரிப்பில் ஏப்ரல் 10ஆம் தேதி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளியானுச்சு. ஸோ ஃபேன் பாய் சம்பவமாக ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தை எடுத்திருந்தாலும் ஃபேன்ஸ் மத்தியில் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் காமன் ஆடியன்ஸ் படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்தாங்க. இருந்தாலும் படம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் அடித்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. அந்த வகையில் 5வது நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் 18 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. 4வது நாளில் 22 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 5 நாட்களில் மொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் 100 கோடியே 90 லட்ச ரூபாய் குட் பேட் அக்லி திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. இதன் மூலம் அஜித் கெரியர்லேயே வெறும் 5 நாட்களில் தமிழ்நாட்டில் 100 கோடி வசூல் செய்த முதல் திரைப்படம் அப்படிங்கிற பிரம்மாண்ட சாதனையை படைச்சிருக்கு. அஜித் அவர்களுடைய படங்கள் தமிழ்நாட்டில் 100லேருந்து 120 கோடி ரூபாய் வசூல் செய்யவே திணறிட்டு இருந்துச்சு. ஆனால் குட் பேட் அக்லி திரைப்படம் 5 நாட்களில் வசூல் செஞ்சிருக்கு. கேரளாவில் 5வது நாளில் படம் 30 லட்ச ரூபாய் தான் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 5 நாட்களில் மொத்தமாக 2 கோடியே 30 லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த திரைப்படம் ஒரு தோல்வி பெற்ற படமாக தான் பார்க்கப்படுது. அடுத்ததாக கர்நாடகாவில் 5வது நாளில் 1 கோடியும் 5 நாட்களில் மொத்தமாக 10 கோடியே 30 லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சாலும் 5வது நாளில் வசூல் கம்மியாக இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாவில் 30 லட்சமும் 5 நாட்களில் மொத்தமாக ஆந்திரா தெலுங்கானாவில் 4 லட்ச ரூபாய் பக்கம் வசூல் பண்ணியிருக்கு குட் பேட் அக்லி திரைப்படம். நார்த் இந்தியாவில் 5வது நாளில் 30 லட்சம் மட்டும் தான் வசூல் பண்ணியிருக்கு. 5 நாட்களில் மொத்தமாக 1 கோடி 50 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவிலேயும் படம் மிகப்பெரிய வெற்றி அடையலை. அடுத்ததாக இந்தியாவில் மட்டும் குட் பேட் அக்லி திரைப்படம் 5வது நாட்களில் 19 கோடி 80 லட்ச ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. 5 நாட்களில் மொத்தமாக 120 கோடி ரூபாய் வசூல் பண்ணி அஜித் கெரியர்லேயே 5 நாட்களில் இந்தியாவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற சாதனையை குட் பேட் அக்லி திரைப்படம் படைச்சிருக்கு. அடுத்ததாக குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு ஓவர்சீஸில் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் 5வது நாளில் குட் பேட் அக்லி திரைப்படம் ஓவர்சீஸில் 5லேருந்து 6 கோடி பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. 5 நாட்களில் மொத்தமாக ஓவர்சீஸில் குட் பேட் அக்லி திரைப்படம் 50லேருந்து 51 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அஜித் கெரியர்லேயே துணிவு திரைப்படம் தான் ஓவர்சீஸில் அதிக வசூல் பண்ணிச்சு. 51 கோடி பக்கம் வசூல் பண்ணிச்சு. அந்த சாதனையை குட் பேட் அக்லி திரைப்படம் 5 நாட்களில் முறியடிச்சிருக்கு. இதனால் ஓவர்சீஸில் மட்டும் குட் பேட் அக்லி திரைப்படம் 80 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்து பெரிய சாதனை படைக்க வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் 5வது நாட்களில் உலக அளவில் 25 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு 5வது நாளில் மட்டும். ஸோ 5 நாட்களில் மொத்தமாக 160லேருந்து 165 கோடி ரூபாய் குட் பேட் அக்லி திரைப்படம் உலக அளவில் வசூல் பண்ணி அஜித் கெரியர்லேயே 5 நாட்களில் உலக அளவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற சாதனை படிச்சிருக்கு. மேலும் அஜித் கெரியர்லேயே அதிகபட்சமாக துணிவு மற்றும் வலிமை திரைப்படம் 200 கோடி பக்கம் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சாதனையை குட் பேட் அக்லி திரைப்படம் இன்னும் ஒரு சில நாட்களில் முறியடிக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அமரன் திரைப்படம் 5 நாட்களில் உலக அளவில் மொத்தமாக 150 கோடி பக்கம் வசூல் பண்ணிச்சு. அந்த சாதனையை குட் பேட் அக்லி திரைப்படம் முறியடிச்சிருக்கு. ஆனால் விஜயோடைய கோட் படம் 5 நாட்களில் 300 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி இருந்துச்சு. உலக அளவில் குட் பேட் அக்லி திரைப்படத்தால் முறியடிக்க முடியலை. மேலும் குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய முதல் 2 நாள் கலெக்ஷனை விட அடுத்த 3 நாள் கலெக்ஷன் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் ஹாலிடேவாக இருந்ததுனால ரசிகர்கள் 3 நாள் படத்தை பார்த்து கொண்டாடிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஹாலிடே ஓவர். ஸோ இந்த சமயத்தில் குட் பேட் அக்லி திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த படம் உலக அளவில் அடுத்தடுத்து எவ்வளோ வசூல் பண்ணணும் அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், குட் பேட் அக்லி திரைப்படம் முதல் 5 நாட்களில் 160 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் இந்த படம் ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி 300 கோடி கிளப்பில் இணையுமா? ஸோ படம் மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணணும் அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.